புதுசாக வந்து இந்த இலுமினாட்டின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் போயிட்டு இருக்குது. இது ஒரு 3ஆம் கட்டமாக வச்சுக்கோங்க. 2வது சொன்ன அந்த வஹாபிசத்துக்கு அடுத்ததாக 3ஆம் கட்டமாக பார்த்துங்க இலுமினாட்டின்னு போயிட்டு இருக்குது. அதை எங்களோட முஸ்லீம்களில் கொஞ்சம் நிறைய பேர் நம்பி இப்போ இலுமினாட்டி தான் இந்த உலகத்தையே படைச்சி ஆண்டு கண்டிக்கிற மாதிரி நம்பி கண்டிக்கிறாங்க. எப்படி முடிஞ்சுது? இலுமினாட்டி தான் இப்போல்லாம். அந்த 13 பேர், 13லேருந்து 6000 பேர், இவர்கள் தான் நாங்கள் மௌத்தாகினாலும் காரணம், உசுரோடு இருந்தாலும் காரணம், நாங்கள் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி இப்படி இதாக கொண்டு போய் சிறுக்கில் முடிஞ்சாலும் என்ன செய்ய முடியும்? இலுமினாட்டி என்று ஒரு உறுப்பு இருக்கிறாங்களா இல்லையா அப்படி என்றது ஒரு கேள்விக்குரியன்னு வைங்களேன். ஆனால் உலகத்தில் உண்மை பெரிய ஒரு டிக்டேஷிப் நடந்துட்டு இருக்கு. உண்மை என்ன? ஒரு பெரிய பொருளாதார முதலைகள் உலகத்தில் வாழ்ந்து கண்டிருக்கிறான், அதுக்கான பெரிய ஃபண்டு பண்ணப்படுது, எடுகேஷன் எல்லாம் அதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்றதெல்லாம் உண்மை. ஆனால் இந்த இலுமினாட்டி என்கின்ற பகுதி வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லா விரிவாக 10 மணித்தியாலம் போட்டு பேசினது யாரு? யாருக்கு தெரியும்? தமிழில் பெஸ்ட்டாக பேசினது பாஸ்கர். 10 மணித்தியாலம் அப்படியே உட்காந்து ஃபுல்லாக அப்படி ஒரே இடத்துக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டாக பார்க்கலாம். ஆனால் அதில் நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் காதால் கழுவுற அளவுக்கான சில விஷயங்கள்லாம் பேசுவார். சரியா? நம்ப முடியாத பொய்களெல்லாம் பேசுவார். பொய்ன்னு அவர் பொய் பேசணும்னு நினைக்கல, அவரால் அவ்வளோதான் அதை என்ன செய்ய முடியும், யோசிக்க முடியும் என்கின்ற அழைப்பில் பேசுவார். சில உண்மைகளும் இருக்கு. வாசித்த ஒரு ஆள், இப்போ நானாவது ஒரு உள்நோக்கத்தோடு வாசிக்கிறேன்னு வைங்களே, வாசித்து அவரால் சொல்ல முடிஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஃபுல்லாக எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க இந்த இலுமினாட்டி, ஆனால் இந்த மக்காவை மதீனா அவங்களுக்கு மாற்ற கிடைக்கல. என்னது? அவர் அதாவது ஒரு ஜென்ரலாக ரீட் பண்ணுறார், இந்த செக்ஷனுக்கு வரல. இதை மாற்ற கிடைக்கல, மக்கா மதீனாவை மாற்ற கிடைக்கல. அடுத்த டாக்கெட் இந்த மக்காவும் மதீனாவும் தான். மற்ற எல்லாரையும் மாற்றிட்டாச்சு, வத்திக்கான மாற்றிட்டாச்சு, எல்லாரையும் அப்போ ஒரு பொதுவாக ரீட் பண்ணுற ஒரு ஆள் கூட எங்கே வந்து முடிகிறான்? இங்கே என்னமோ ஒரு சேஞ்ச் பண்ண கிடைக்கல என்ற ஒரு டிஸ்டர்பன்ஸுக்கு என்ன செய்யறான் வந்து முடிகிறானா இல்லையா? அப்போ அதை வாசிக்கிற நேரத்திலே அவனுக்கு விளங்குது, இங்கே என்னமோ ஒரு மாற்றம் செய்ய கிடைக்கலையே அப்படி என்கின்ற ஒரு உண்மையை என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த இலுமினாட்டின்னு பேசுகிறவங்க கூட இந்த பகுதியில் மாற்ற முடியவில்லை அப்படி என்ற ஒரு செக்ஷன் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். என்ன எடுத்தாலும் ஒரு கண்ணை போட்டு காட்டிடுவாங்க, அதில் இந்த கண் தான் அப்படின்னு சொல்லி. அது உலகத்தில் ஆரம்ப காலத்துலேருந்தே செக்யூரிட்டிக்கு யூஸ் பண்ணுறது. விளங்கிட்டா? பாதுகாப்பு என்ற விஷயத்துக்கு ஒத்த கண்ணை யூஸ் பண்ணுவோம். இதை தஜ்ஜாலோட சம்மந்தப்படுத்தி, விளங்கிட்டா, ஒத்த கண் வாராண்டு அதோட சம்மந்தப்படுத்தி அப்படி எப்படி சம்மந்தப்படுத்தி ரிலேட் பண்ணி விடலாம் தானே. எல்லாத்தையும் ஒவ்வொன்றோட என்ன செய்யலாம், ரிலேட் பண்ண. இது வரலாற்றை பாருங்க, ஐயுடைய வரலாற்றை நீங்கள் பாருங்கள். அது வந்து என்ன, ஆரம்ப காலத்திலேருந்து என்ன செஞ்சுக்கு இது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இலுமினாட்டியோட வரலாற்றை நீங்கள் பாருங்கள், 1700 என்ன செய்வார்கள் சொல்வார்கள். அப்போ என்ன நான் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இப்படி ஒரு கோர்வையை செய்யக்கூடியவர்கள் கூட இந்த கொள்கை தூய்மையாக இருக்குது அப்படி என்கின்ற ஒரு பகுதியை சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த சமுதாயத்தில் என்ன செய்கிறோம் நான் பார்க்கிறோம்.